குட்டி கிருஷ்ணா மற்றும் மாமன் வெண்ணெய் கலாட்டா. கோகுலத்தில் ஒரு அழகான காலை. வீட்டுக்குள்ள குட்டி கிருஷ்ணா. அவன் முகத்துல வீடு ரொம்ப குறும்பு, அமைதியா இருக்கு. கண்கள்ல சந்தோஷம். அந்த நேரம் குட்டி கண்ணான்னு சந்தோஷமா சத்தம். மாமன் வீட்டுக்குள்ள வந்தார். கிருஷ்ணா ஓடி வந்து குழந்தை குரலில் அம்மா அம்மான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். மாமன் திடீர்னு கவனிச்சார். கிருஷ்ணாவின் கையில வாசனை வருது. அடடா, வெண்ணெய் வாசனை! மாமன் சிரிச்ச முகத்தோட கேக்குற மாதிரி பார்த்ததும் கிருஷ்ணா பாவமா சொல்றான், மாமா, நான் சாப்பிடல, வெண்ணெய் தானா வந்துச்சு. மாமன் சிரிச்சுக்கிட்டே அவன் மூக்கை பார்த்தார். அப்படியா? அப்போ மூக்கல ஒட்டினது எப்படி? உடனே கிருஷ்ணா மூக்கை தொட்டுக்கிட்டு ஆச்சரியமா சொல்றான், ஐயையோ, என் மூக்கல எப்படி வந்துச்சு? அந்த நேரத்துல ஒரு குட்டி பூனை மியாவ் மியாவ்னு நடந்து வருது. உடனே கிருஷ்ணா கண்ண பெருசா திறந்து விரல் காட்டி சொல்றான், பூனைதானே மாமா, மியாவ் மியாவ் பண்ணுச்சு. மாமன் சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சார். அப்போ கிருஷ்ணா குறும்பா சிரிச்சுக்கிட்டு சொல்றான், ஹிஹி, நான் கள்ளன் இல்ல, குட்டி கிருஷ்ணா தானே. அந்த சமயம்தான் அம்மா யசோதா வீட்டுக்குள்ள வந்தாங்க. வெண்ணெய் பானையை பார்த்துட்டு, கிருஷ்ணா, வெண்ணெய் பானை காலியான்னு கேட்டாங்க. கிருஷ்ணா உடனே அம்மாவை பார்த்து குட்டி குரலில் பாவமா சொல்றான், அம்மா, ஒண்ணு மட்டும், சின்ன ஒண்ணுதான். மாமன் சிரிச்சுக்கிட்டே, அக்கா, வெண்ணெய் இவரை சாப்பிட்டுடுச்சு போலன்னு சொன்னார். அதை கேட்ட அம்மா யசோதாவுக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. கிருஷ்ணா ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சு அன்பா சொல்றான், அம்மா கோபமா? நான் முத்தம் கொடுக்கட்டுமா? அம்மா யசோதா கிருஷ்ணாவை தூக்கிக்கிட்டு, சரி சரி, என் குட்டி கண்ணான்னு அணைத்துக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணா சந்தோஷமா சொல்லுறான், பகிர்ந்தா நல்ல பையனா இருப்பேன். அவன் மாமனுக்கு கொஞ்சம் வெண்ணெய் கொடுக்கறான். மாமன் சிரிச்சுக்கிட்டே வெண்ணெய் சாப்பிட்டு, அடடா, இந்த வெண்ணெய் ரொம்ப இனிப்புன்னு சொல்றார். முடிவுச் செய்தி: மெதுவா தெளிவா. குட்டி கிருஷ்ணா குறும்பு நிறைய செய்தாலும் அவன் மனசு முழுக்க அன்புதான்.